கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சிக்கு உங்களை ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். இன்றைக்கும் நாம் தியானிக்கிற தேவ வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 12வது வசனம். நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த காலைவேளை கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய சந்தோஷத்தை எந்தெந்த இடத்திலேயோ தேடிக்கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷம், சமாதானத்தை அவர்கள் எந்தெந்த இடத்திலேயோ தேடி இன்றைக்கும் தேவனுடைய சந்தோஷத்தை மறந்து இன்றைக்கு உலக பிரகாரமான சந்தோஷத்தை, சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே கர்த்தர் நம்மோடு சொல்லுகிற காரியம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். காரணம், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அந்த நம்பிக்கையிலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு என்று தேவனுடைய வார்த்தையை சொல்லுகிறது. அப்போ கர்த்தருடைய நம்முடைய நம்பிக்கைகள் முழுவதும் அது கர்த்தர் மேல் இருக்கும்படியாய் நாம் பார்த்து கொள்ளும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். அந்த தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இன்றைக்கு ஒருவேளை எங்களுடைய காரியங்கள் அது நடக்குமா நடக்காதா, இந்த காரியங்கள் எங்களுடைய வீட்டின் காரியங்கள், குடும்பத்தின் காரியங்கள் எப்படியாய் முடியும் என்கிற ஒரு விதமான தயக்கத்தோடு, பயத்தோடு நீங்கள் இந்த காலையில் இதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம், கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையிலே நீங்கள் சந்தோஷமாயிருங்கள். அடுத்த காரியம், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள். கவனிங்க அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன உபத்திரம் வந்தாலும் வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். யோபுவின் பொறுமையை குறித்து நாம் அநேக இடங்களிலே பார்த்திருக்கிறோம். உண்மையாகவே அருமையான தேவ பிள்ளைகளே, யோபுவின் பொறுமையை குறித்து நாம் யோபுவின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோமே. அந்த மனிதன் தேவனுக்கு முன்பாக எத்தனையோ விதமான உபத்திரவங்கள், சத்ருவானவன், பிசாசாகிய சத்ருவானவன் எத்தனையோ விதமான உபத்திரவங்களை தந்தும் தன்னுடைய சரீரத்திலே, குடும்பத்திலே, தன்னுடைய பிள்ளைகளிடத்திலே அவன் தந்த எல்லா உபத்திரவங்களையும் அவர் எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை மாத்திரம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோமே. நல்ல கவனிங்க. அப்ப இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் நம்மிடத்திலே சொல்லுகிற காரியங்கள், அது எப்படி உபத்திரம் வந்தா நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம். உபத்திரம் வந்தாலே ஒரே பிரச்சனையும் கண்ணீரும் வேதனையுமா இருக்கிறது. கவனிங்க, அதுதான் சொல்றேன். இந்த யோபுவை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். யோபுவின் அந்த உபத்திரவத்திலே அவர் பொறுமையா இருந்ததுனாலதான் யோபுவின் முன்னிலைமையை காட்டிலும் அவருடைய பின்னிலைமை கர்த்தர் அவரை ஆசீர்வாதமாய் வைத்திருந்தார். இன்றைக்கும் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் உபத்திர நிமித்தமே இல்லாத பிரச்சனையும் உபத்திரமும் எனக்கு வந்திருக்கிறது, இதுல இருந்து நான் எப்படி வெளியில வரப்போறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் சொல்றார், இந்த உபத்திரவத்திலே தயவு செய்து நீங்கள் பொறுமையாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இந்த உபத்திரவத்திலே நம்ம அவரை தேடலாமா, இங்க இந்த இடத்துல இந்த பெரிய மனிதரை பார்க்கலாமா, இந்த பிரச்சனைக்கு எப்படியாவது ஒரு காரியத்தை, ஒரு விடுதலை கொண்டு வரணும்னு யாரையாவது பார்த்து எதையாவது பண்ணலாமா? ஒன்னும் செய்யாதீங்க. கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற காரியம், இந்த உபத்திரவத்திலே நீங்கள் பொறுமையாயிருங்கள். கடைசியாய் சொல்லுகிற வார்த்தை, ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். மேலே சொல்லப்பட்ட இரண்டு காரியங்களையும் எதிலே இணைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், நீங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருப்பதும் உபத்திரவத்திலே பொறுமையாய் இருப்பதும் எதிலே இணைக்கப்பட்டு இருக்கிறது என்றால், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். யாரையும் நம்பாதீங்க, யாருகிட்டையும் பேசாதீங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே ஜெபத்திலே நீங்கள் உறுதியாய் தரித்திருக்கும் போது அந்த பரலோகத்தின் தேவன் இறங்கி உங்கள் நம்பிக்கையை, உங்கள் உபத்திரவத்தை பார்த்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையும் சந்தோஷத்தையும் இரண்டத்தனையான ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தர அவர் வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களா? இந்த வார்த்தையின் பிரகாரம் கர்த்தருக்கேற்ற விதமாய், கர்த்தர் சொல்லுகிற பிரகாரமாய் விசுவாசித்து கர்த்தருக்கென்று நீங்கள் முழுமனதோடு நடக்கும்போது கர்த்தர் உங்களை பலப்படுத்தி நடத்துவார். நாம் ஜெபிப்போமா? அன்பின் தகப்பனே, இந்த காலைவேளையிலே கர்த்தர் நீர் சொல்லி இருக்கிற வார்த்தையை கர்த்தருடைய ஆவியானவர் நீர் பிள்ளைகளோடு பேசி இருப்பதற்காக நன்றி. நம்பிக்கையிலே சந்தோஷம் உள்ளவர்களாய், உபத்திரவத்திலே பொறுமை உள்ளவர்களாய், உண்மையாகவே ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாய் கர்த்தருக்கு என்று நிலைத்திருக்க பலப்பட கர்த்தர் நீங்க உதவி செய்ய. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலவேளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா விதமான காரியத்திலிருந்தும்
கர்த்தர் நீங்க விடுதலை தாங்க. இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசி இருக்கிறார். தொடர்ந்து ஜெபியுங்கள். ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவார். God bless you. ஆமென்.